நீங்க எத்தனை லோன் ஆப் எடுத்தாலும் நம்ம தான் கட்ட போறோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நம்ம தான் வந்து கட்ட போறோம். அதனால நீங்க லோன் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கிற ஆப் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து மேபி அதுல நீங்க ட்ரை பண்ணிட்டு வரல அப்படின்னா அடுத்த ஒரு ஆப் நீங்க போங்க. அப்படி ஒரு 2 ஆப்பை பார்க்கலாம். இந்த 2 ஆப்புமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது. அந்த ஒரு ஆப் என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறது முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இன்ஸ்டால லோன் எடுக்கக்கூடிய ஆப்ல ரொம்பவே லோ பிரைஸ்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளெக்ஸ் சேலரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ட் லோன் ஆப் தான். ஆக்சுவலி இந்த ஒரு ஆப் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா 29% அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 36 மாதத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 எடுக்கிறீங்க இந்த ஒரு ஆப்ல இருந்து, ரிட்டர்னாக நீங்கள் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கழிச்சு கிடையாது, 36 மாதத்துக்கு கழிச்சு நீங்கள் கொடுக்கும்போது 74,872 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் தான் நீங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து போட்டு கொடுக்குறாங்க. 18% இருந்து 36% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது டிபெண்ட் ஆன் தான் உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து எடுக்கும்போது உங்களுக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0% இருந்து கிட்டத்தட்ட 1250 ரூபா வரைக்கும் இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அது நம்மளுடைய அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம வந்து அந்த ஆட்டோ பேமெண்ட் வச்சிருப்போம், ஆட்டோ டெபிட்டட் வச்சிருப்போம். அப்படி ஆட்டோ டெபிட்டில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேங்க் வந்து அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு எடுக்கல அப்படின்னா அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி நம்ம கிட்ட தான் போவாங்க, லேட் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ஒரு ஆப்ல அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை எம்ப்ளாயர் இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாயர் இருந்தாலும் சரி, உங்களால் இதில் லோன் எடுத்துக்க முடியும். மினிமம் குறைந்தபட்சம் உங்களால் இதிலிருந்து 4,000 ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் உங்களால் வந்து அமௌண்ட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து இந்தியனாக இருந்திருக்கணும், அட்லீஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதிலிருந்து எடுத்துக்க முடியும். பேன் கார்டு, ஆதார் கார்டு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஐடி கார்டை யூஸ் பண்ணி உங்களால் லோன் ப்ராசஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயர் இருந்தாலும் சரி, இல்லை சேலரி பர்சன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை. இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு இவங்க வந்து 24/7 வந்து சப்போர்ட் டீமோட நமக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே லோ ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கறதுல இந்த ஒரு ஆப் சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. லோ இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஒரு ஆப் சைப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ட் லோன் ஆப் தான். இந்த ஒரு ஆப் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ரொம்பவே லோவஸ்டான சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் இன்ஸ்டன்ட்டாக அமௌண்ட்டை இதில் இருந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இதில் எடுத்துக்க முடியும். குறைந்தபட்சம் இதில் 3,000 5 லட்சம் வரைக்கும் இதில் நமக்கு லோன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க ஃபார் ஆனியம்க்கு 24% இருந்து 36% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சம் உங்களால் 5 லட்சம் வரைக்கும் இதில் லோன் எடுத்துக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி ரொம்பவே கம்மியாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 15,000 இருக்குன்னா கூட பரவாயில்ல, உங்களால் இந்த ஒரு ஆப்லேருந்து லோன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டை வச்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் லோன் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் லோன் வந்து கொடுக்குறாங்க 5 லட்சம் வரைக்கும், அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இது வந்து 6லிருந்து 18 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எடுக்கிற அமௌண்ட்டை வந்து கட்டுற மாதிரி இதுக்கான டைம் பீரியடும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறவங்க ஒரு ஆப் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பையும் மென்ஷன் பண்ணிக்க முடியும். இதை ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50,000 எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஒரு 12 மாதத்தில் ரிட்டர்ன் கொடுக்க போகிறீங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 1,250, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா 24% கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 225. டோட்டலாக நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா 6,736 ரூபா கரெக்டாக கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து கைக்கு கொடுக்க போகிறது எவ்வளோ 48,525 ரூபா. ஆக மொத்தம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண போகிறது எவ்வளோ 56,736 ரூபா கொடுக்க போறீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிற ஆப் தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்போட லிங்க் நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.